நமக்கு தெரிந்த சனீஸ்வரன் கரிய நிறத்தவர், காகத்தை வாகனமாக கொண்டவர், மெதுவாக நடப்பவர். ஆனால் பின் எப்போதும் தலை குனிந்தபடியே இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் பார்வைப்பட்டால் ராஜா கூட பிச்சைக்காரன் ஆகிறான். இதற்கு பின்னால் ஒரு பெண் தெய்வத்தின் ஆக்ரோஷமான காதல் கலந்த கோபம் இருக்கிறது. கலைமகளின் செல்லப்பிள்ளை கந்தர்வ கன்னிகையான மாந்தாதேவி கல்வியின் தெய்வமான சரஸ்வதியின் மீது அதீத பக்தி கொண்டவர், பேரழகும் அறிவும் நிறைந்தவர். சனீஸ்வரனின் நேர்மையும் நீதியும் அவருக்கு பிடித்து போக பெரியோர்கள் சம்மதத்துடன் இருவரும் திருமணம் செய்து கொள்கின்றனர். சனீஸ்வரன் ஒரு சிறந்த தர்மவான் என்றாலும் அவர் ஒரு தீவிர சிவபக்தர். உலகமே அழிந்தாலும் ஈசனின் தியானத்திலிருந்து அவர் அவ்வளவு எளிதில் நகரமாட்டார். ஒரு நாள் மாந்தாதேவிக்கு தன் கணவருடன் மனம் விட்டு பேச வேண்டும், அவரோடு நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஆசை பிறந்தது. அவர் அன்றைய தினம் மிகச் சிறப்பாக தன்னை அலங்கரித்துக் கொண்டார். கந்தர்வலோகத்து நறுமண மலர்களை சூடிக்கொண்டு கணவர் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு போனார். அங்கே சனீஸ்வரன் அமர்ந்திருந்தார். ஆனால் அவர் கண்கள் மூடியிருந்தன. இதழ்கள் ஓம் நமச்சிவாயா என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தன. அவர் தியானம் என்பது சாதாரணமானது அல்ல. அது ஒரு நெருப்பு பிளம்பு போல அவரை சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்கியிருந்தது. மாந்தாதேவி எவ்வளவோ முயன்றார். மெல்ல அழைத்தார். அருகில் சென்று நின்றார். தன் வருகையை உணர்த்த பலவாறு முயற்சி செய்தார். ஆனால் சனீஸ்வரன் தியானத்தில் மூழ்கியிருந்ததால் அவருக்கு தன் மனைவி பக்கத்தில் நிற்பதே தெரியவில்லை. நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. சூரியன் மறைந்து சந்திரன் வந்தது. ஒரு பெண்ணாக மனைவியாக தான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்தும் தன் கணவர் தன்னை பார்க்க கூட இல்லையே என்ற அவமானம் மாந்தாதேவியின் மனதை சுட்டது. அந்த அவமானம் மெல்ல மெல்ல கோபமாக மாறியது. என் அழகும் என் அன்பும் உமக்கு தெரியவில்லையா? நான் இவ்வளவு நேரம் கத்தியும் உன் செவிகளில் விழவில்லையா? நீர் யாரை மதிக்காமல் தியானத்தில் இருக்கிறீரோ அந்த கண்கள் இனி யாரை பார்க்கிறதோ அவர்கள் அழிந்து போகட்டும். உன் பார்வை எவர் மீது விழுகிறதோ அவர்கள் வாழ்நாள் முழுக்க துயரப்படட்டும் என்று ஆக்ரோஷமாக சாபமிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். சிறிது நேரம் கழித்து தியானம் கலைந்து சனீஸ்வரன் கண் விழித்தார். நடந்ததை அறிந்தார். மாந்தாதேவியும் தன் கோபம் தணிந்து ஐயோ, அவசரப்பட்டு சாபம் கொடுத்து விட்டேனே என்று வருந்தினார். ஆனால் கொடுத்த சாபத்தை திரும்ப பெற முடியாது. சனீஸ்வரன் ஒரு நிமிடம் யோசித்தார். என் பார்வை உலகத்து உயிர்களை துன்புறுத்தக்கூடாது, அதே சமயம் என் மனைவியின் சொல்லும் பொய்க்கக்கூடாது என்று முடிவெடுத்தார். அன்றிலிருந்து அவர் தன் தலையை நிமிர்த்தி யாரையும் பார்ப்பதில்லை. எப்போதும் குனிந்த தலை, தனிந்த பார்வை. இதுதான் சனீஸ்வரனின் அடையாளமானது. இந்த கதை வெறும் புராணம் மட்டுமல்ல, இன்றைய அவசர உலகிற்கு மிக முக்கியமான சில கருத்துக்களை சொல்கிறது. கவனம் ஒரு கலை. மாந்தாதேவி ஏன் கோவப்பட்டார்? அவருக்கு பணம் தேவையில்லை, நகை தேவையில்லை. அவருக்கு தேவைப்பட்டது தன் கணவரின் கவனம். இன்றும் பல குடும்பங்களில் சண்டைகள் வருவதற்கு பிரதான காரணம் நாம் நம் அன்புக்குரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கவனத்தையும் டெலிபோனுக்கோ அல்லது வேலைக்கோ கொடுப்பதுதான். அன்புக்குரியவர்கள் அருகில் இருக்கும்போது அவர்களை கவனிக்க தவறாதீர்கள். சாபம் என்பது அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. இந்த காலத்தில் அது நம் வார்த்தைகள் தான். கோபத்தில் நாம் சொல்லும் ஒரு வார்த்தை நம் உறவை வாழ்நாள் முழு தலை குனிய வைத்துவிடும். கோபம் வரும்போது மௌனமாக இருப்பதே சிறந்த பரிகாரம். தன் மனைவியின் சாபத்தை ஏற்றுக்கொண்டு உலகிற்கு தீங்கு நேரக்கூடாது என்பதற்காக தன் பார்வையை தியாகம் செய்த சனீஸ்வரன் ஒரு மிகச்சிறந்த பொறுப்பான தலைவன். நம்முடைய தவறுகளால் அல்லது சூழலால் மற்றவர்கள் பாதிக்க கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நமது கடமைகளிலும் வேலையிலும் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஒதுக்க வேண்டிய நேரத்தை ஒதுக்க தவறக்கூடாது. உரிய நேரத்தில் காட்டப்படாத அன்பு சில நேரங்களில் தீராத கசப்பாக மாறிவிடும். மாந்தாதேவி கோபத்தில் சாபம் கொடுத்தார், பிறகு வருத்தப்பட்டார். ஆனால் சொன்ன சொல்லை திரும்ப பெற முடியவில்லை. நாமும் கோபத்தில் கொட்டும் வார்த்தைகள் நாம் நேசிப்பவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வல்லமை கொண்டவை. எனவே ஆத்திரத்தில் வார்த்தைகளை விடுவதற்கு முன் ஒரு நிமிடம் சிந்திப்பது அவசியம். மேலும் இது போன்ற கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள்.